வெல்கம் பேக் டு ஃபட்டாஃபட் குக்கிங் பை டாக்டர் ஸ்ரீவித்யா சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா எளிமையாக பரங்கிக்காயை வச்சு செய்ய போகிற ஒரு கூட்டு தாங்க. இதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாதுங்க, அவ்வளோ சீக்கிரமாக வேலை நடக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரங்கிக்காயை நீங்கள் குட்டி குட்டி பீசஸாக ஆட் பண்ணிக்கோங்க. இது கொஞ்சம் இனிப்பு தன்மை உடையதாக இருக்கும், குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு வெங்காயம் போடுறதாருன்னா போட்டுக்கலாம், இல்லை விரத நாட்களில் இருந்தான்னா இந்த வெங்காயத்தை ஸ்கிப் பண்ணிடலாம். அப்புறம் துவரம் பருப்பு நல்லா கழுவி நான் குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் குக்கரில் போட்டுட்டு உங்களுக்கு மஞ்சப்பொடி வேணும்னா போட்டுக்கலாம், கலர் வேணும்னா. அது இனிப்பாக இருக்கும், கொஞ்சம் காரம் வேணும் அப்படின்னா மிளகாப்பொடி போட்டுக்கலாம். ஸோ இது ஒரு மெத்தட். அப்படி இல்லாட்டி கடைசியாக தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகா இதை அரைச்சி கடைசியாக இது முடிச்சு வேந்த பிறகு கடைசியாக ஊற்றி கிளறி 2 நிமிஷம் கொதிக்க வச்சோன்னா உங்களோட பரங்கிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுங்க. இப்போ நான் இந்த குக்கரில் பரங்கிக்காய், வெங்காயம், தோரம் பருப்பு கழுவுனது, அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் பொடியும் கொஞ்சம் மிளகாய் பொடியும் போட்டிருக்கேன் காரத்துக்கு. இது இல்லாட்டி கடைசியாக கூட நீங்கள் தேங்காயோட அரைச்சி ஊற்றிக்கலாம், ஆல்ரெடி நான் சொன்னபடி. இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது ஒரு 3 விசில் வரைக்கும் நம்ம வேக விட்டுறலாம். திட்டமாக தண்ணி ஊற்றணுங்க, அதாவது காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றினா போகும். இது 5 விசிலோ 3 விசிலோ உங்கள் குக்கருக்கு தகுந்த மாதிரி விசில் விட்டுக்கலாங்க. நம்ம கூட்டு நல்லா வெந்து வந்துருச்சுங்க. நம்ம உப்பு தான் போடலை. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டு அதையும் கலக்கிட்டானா நம்மளோட கூட்டு பரங்கிக்காய் கூட்டு ரெடி ஆகிடுங்க. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அது சீக்கிரமாகவும் செய்யலாம், ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷனும் கூட. இந்த வீடியோ, இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவும் சமைச்சிடலாம், டேஸ்ட்டாகவும் சாப்பிட்லாம், ஹெல்த்தியாகவும் இருக்கலாம். மறக்காமல் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் ஒரு புதிய ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டாக்டர் ஸ்ரீவித்யா. நன்றி, வணக்கம்.